அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கான ஒரு மிக முக்கியமான அவசர பதிவு இது. ஜூலை 10ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய அந்த 7 நாட்கள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த போகுது. இத்தனை நாளா நீண்ட பட்ட கஷ்டம், அழுத கண்ணீர் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்துடுச்சு. இந்த 7 நாட்கள்ல உங்க வாழ்க்கைய அடியோடு மாத்தக்கூடிய 7 முக்கியமான அறிகுறிகள் தென்பட போகுது. நீங்க அலட்சியமா விட்டுட்டீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு பொன்னான ராயத்தை இழந்துடுவீங்க. அதனால கொஞ்சம் கூட கவனத்தை சிதற விடாம முழுமையா கேளுங்க. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த விடிவு காலம் இந்த ஜூலை 10ஆம் தேதிக்கு மேலதான் ஆரம்பிக்க போகுது. கடந்த சில மாதங்களாவே தனுசு ராசிக்காரங்க நீங்க படாத பாடுபட்டு இருக்கீங்க. கையில காசு தங்க மாட்டேங்குது. எடுத்த காரியம் எதுவுமே உருப்படியா நடக்கிறது இல்ல. யாரையோ நம்பி ஏமாந்ததுதான் மிச்சம். சொந்த பந்தம் கூட உங்களை ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருந்துச்சு. ராத்திரி தூக்கம் இல்லாம மனசுக்குள்ள ஒரு இளம் குறிய அந்த பயத்தோடவே ஒவ்வொரு நாளையும் கடந்துகிட்டு இருக்கீங்க. எப்படா நம்ம தலைவிதி மாறும், எப்படா நம்ம சுமை குறையும்னு ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஜூலை 10ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுக்க போகுது. கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா மாறக்கூடிய இந்த நேரத்துல பிரபஞ்சம் உங்களுக்கு சில அற்புதமான அறிகுறிகளை காட்டக்கூடுது. இந்த அறிகுறிகள் எல்லாம் சாதாரணமாக நடக்கிறதுல உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்துது அப்படிங்கறதுக்கான சாட்சி தான் இந்த 7 அறிகுறிகள். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப நேர்மையானவங்க, யார் மனசையும் புண்படுத்த நினைக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் மட்டும் எப்பவுமே தள்ளி போயிட்டே இருக்கும். அதெல்லாம் மாறுறதுக்கான முதல் அறிகுறியா நீங்க கவனிக்க வேண்டியது உங்க கணவரவுல ஏற்படக்கூடிய அந்த திடீர் மாற்றம். இத்தனை நாளா எங்கெங்கேயோ முடங்கி கிடந்த பணம் உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான சொத்து அல்லது யாருக்காவது கடன் கொடுத்து திரும்ப வராதுன்னு நினைச்ச பணம் திடீர்னு உங்க கைக்கு வந்து சேரும். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், எப்படி இவ்வளவு சீக்கிரம் இது நடந்துச்சுன்னு. ஆனா இது நடக்கும். அதே மாதிரி தொழில் செய்யறவங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய லாபம் தரக்கூடிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. இது எல்லாமே உங்களுக்கான முதல் தெளிவான அறிகுறி. காசு பணம் மட்டும் இல்லாம உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். இதுவரைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு குழப்பத்துல இருந்திருப்பீங்க. ஆனா ஜூலை 10க்கு மேல காலையில தூங்கி எந்திரிக்கும் போதே ஒரு புது தெம்பு உங்க உடம்புல பரவுறத நீங்க உணர்வீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட பேசுற விதமே மாறும். உங்களை பார்த்து இலக்காரமா சிரிச்சவங்க எல்லாம் உங்களை தேடி வந்து உதவி கேட்கிற அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து உயரும். இது 2வது முக்கியமான அறிகுறி. உங்க வீட்டுல நடக்கிற சின்ன சின்ன சுப காரியங்கள் கூட ஒரு பெரிய மாற்றத்துக்கான தொடக்கமா அமையும். வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற பசு மாடு ஆகட்டும், இல்ல உங்க வீட்டுக்கு வரக்கூடிய எதிர்பாராத விருந்தினர்கள் ஆகட்டும், எல்லாருமே ஒரு நல்ல செய்தியை சுமந்துட்டு தான் வருவாங்க. சில பேருக்கு கனவுல சில தெய்வங்கள் தோன்றி ஆசை வழங்குற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். குறிப்பா விடியற் காலையில நீங்க காணக்கூடிய கனவுகள் அப்படியே கழிக்க போகுது. உங்க இஷ்ட தெய்வம் இல்லனா குலதெய்வம் உங்களுக்கு ஒரு வழியை காட்ட போறது. ரொம்ப நாளா ஒரு பிரச்சனைக்காக நீதிமன்றம் வாசல் படி ஏறி இறங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர்றதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இந்த 7 நாட்கள்ல தென்படும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க. வரக்கூடிய மாற்றங்களை திறந்த மனசோடு ஏத்துக்கோங்க. யாரு மேலயும் கோபப்படாதீங்க. ஏன்னா உங்க கோபம்தான் உங்களுக்கான மிகப்பெரிய எதிரி. இந்த நேரத்துல நீங்க எவ்வளவு தூரம் அமைதியா இருக்கீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கான அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். மனம் விட்டு சிரிக்கக்கூடிய நாட்கள் உங்களை தேடி வந்துகிட்டு இருக்கு. உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த அதிசயங்களை நீங்க முழுசா நம்பணும். 3வது ஒரு முக்கியமான அறிகுறி பத்தி இப்ப நான் சொல்ல போறேன். இத நீங்க உங்க வீட்லயோ இல்ல நீங்க வேலை செய்யற இடத்துலயோ ரொம்ப தெளிவா உணர முடியும். திடீர்னு உங்க வீட்டுல ஒரு தெய்வீக வாசம் வீச ஆரம்பிக்கும். அதாவது எந்த ஒரு ஊதுபத்தியோ சாம்பிராணியோ போடாத நேரத்துல கூட ஒரு விபூதி வாசம், சந்தன வாசம் இல்லனா மல்லிகை பூ வாசம் அவரை சுத்தி வர்றத நீங்க உணர்வீங்க. இது சும்மா கிடையாது. உங்களுடைய முன்னோர்கள், உங்க குலதெய்வம் உங்க வீட்டுல வாசம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறதுக்கான மிகப்பெரிய அடையாளம் இது. இந்த வாசனை வரும்போது நீங்க எந்திரிச்சு கை கூப்பி மனசார வேண்டிக்குங்க. உங்க வேண்டுதல்கள் அந்த நிமிஷத்துல தெய்வத்துக்கிட்ட நேரடியா போய் சேரும்.
இந்த மாதிரி ஒரு அனுபவம் இந்த ஜூலை 10க்கு அப்புறம் வர 7 நாட்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். இத நீங்க அலட்சியமா ஏதோ ஒரு மாசம் வருதுன்னு நினைச்சு கடந்து போயிடாதீங்க. அதே மாதிரி 4வது அறிகுறி உங்க உடம்புல நடக்க போற ஒரு பெரிய மாயம். இத்தனை வருஷமா கழுத்து வலி, இடுப்பு வலி, இல்லனா காரணம் தெரியாத ஒரு சோர்வு உங்க உடம்புல இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆஸ்பத்திரியா ஏறி இறங்கி இருக்கீங்க. மாத்திரை மருந்து சாப்பிட்டோம், எந்த பிரயோஜனமும் இருந்திருக்காது. ஆனா இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல திடீர்னு அந்த வலிகள் எல்லாம் காணாம போகும். காலையில எந்திரிக்கும் போது அவ்வளவு ஒரு சுறுசுறுப்பா 10 வயசு குறைஞ்ச மாதிரி ஒரு புது தெம்பு உங்க உடம்புக்குள்ள வர்றத நீங்க பாப்பீங்க. முகலெல்லாம் ஒரு புது புலியோட தேஜஸா மாறும். மத்தவங்க உங்களை பார்த்து என்ன இவ்வளவு பிரகாசமா இருக்கீங்கன்னு ஆச்சரியப்பட்டு கேக்குற அளவுக்கு உங்க தோற்றத்துல ஒரு பெரிய மாற்றம் வரும். இது உங்களுக்குள்ள இருக்கிற கெட்ட சக்திகள் எல்லாம் உங்களை விட்டு முழுசா வெளியே போயிடுச்சு அப்படிங்கறதுக்கான அறிகுறி. இதுக்கப்புறம் நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும். 5வதா ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். ஏன்னா இது நிறைய பேருக்கு நடக்கும். ஆனா நம்ம அதை பெருசா எடுத்துக்க மாட்டோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நீங்க துவைச்ச ஒரு பொருள், அது ஒரு முக்கியமான பத்திரமா இருக்கலாம், இல்ல ஒரு சின்ன நகையா இருக்கலாம். அது திடீர்னு உங்க கண்ணுல படும். சுத்தம் பண்ணும் போதோ இல்ல ஏதோ தேடும் போதோ எதிர்பாராத விதமா அந்த பொருள் உங்க கைக்கு கிடைக்கும். இது வெறும் தற்செயல் கிடையாது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு விஷயமும் உங்களை விட்டு இனிமே எங்கேயும் போகாது. அதுக்கான நேரம் வந்துடுச்சுன்னு இயற்கை உங்களுக்கு உணர்த்த ஒரு அடையாளம் தான் இது. அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப நாளா ஒருத்தரை பார்க்கணும்னு நினைச்சிருப்பீங்க. அவங்க மூலமா நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னு காத்துட்டு இருப்பீங்க. அவங்களே காணா உங்ககிட்ட பேசுவாங்க. உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சாதாரண தொலைபேசி அழைப்பு கூட உங்க தலையெழுத்தை மாத்துற அளவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா அமையும். அதனால யார் பேசினாலும் பொறுமையா எடுத்து பேசுங்க. இந்த நாட்கள்ல நீங்க வெளியே நடந்து போகும் போதோ இல்ல வண்டியில போகும் போதோ சில விஷயங்களை நீங்க பாப்பீங்க. ஒரு சின்ன குழந்தை உங்களை பார்த்து எந்த காரணமும் இல்லாம ரொம்ப அழகா தெரிக்கும். ஒரு கர்ப்பிணி பெண்ணை நீங்க அடிக்கடி கடந்து போவீங்க. இதெல்லாம் கூட அதிர்ஷ்ட தேவதை உங்க பக்கத்துல வந்துட்டா அப்படிங்கறத காட்டுற அறிகுறிகள் தான். இவ்வளவு நாளா இருட்டுக்குள்ள தவிச்ச உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்க போகுது. ஆனா இங்கதான் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும்போது நம்ம சுத்தி இருக்கிற சில கெட்ட சக்திகள், அதாவது நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற சில பேரோட கண் திருஷ்டி நம்ம மேல விழ வாய்ப்பு இருக்கு. அதை எப்படி சமாளிக்கிறது, அந்த தீய சக்திகள் கிட்ட இருந்து நம்மளை எப்படி தற்காத்துக்கிறது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வரப்போற நாட்கள்ல நீங்க செய்யக்கூடாத சில தவறுகள் இருக்கு. அதை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா வந்த வாய்ப்பு அப்படியே கை நழுவி போயிடும். 6வதா ஒரு மிக முக்கியமான அறிகுறிய பத்தி சொல்லியே ஆகணும். உங்க வீட்டை சுத்தி இருக்கிற ஜீவராசிகள் மூலமா இந்த அறிகுறி உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். அதாவது திடீர்னு உங்க வீட்டு வாசல்ல காகம் சத்தமா கரையும், இல்லைன்னு தெருவுல போற நாய் உங்க பின்னாடியே வாலாட்டிட்டு ரொம்ப அன்பாகும். நீங்க எங்கேயாவது வெளியே கிளம்பி போகும்போது பசு மாடு உங்க வழிய மறிச்சு நிக்கும். இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு சாதாரணமா தோணும். ஆனா பிரபஞ்சம் உங்களுக்கான நல்ல செய்திய இந்த வாயில்லா ஜீவன்கள் மூலமா தான் உங்களுக்கு சொல்லுது. குறிப்பா உங்க கையால சாப்பாடு வைக்கணும்னு அந்த ஜீவன்கள் உங்களை தேடி வருதுன்னா உங்க கர்ம வினைகள் எல்லாம் முழுசா விலகிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நேரத்துல கண்டிப்பா ஏதாவது சாப்பிட கொடுங்க, விரட்டி விட்டுறாதீங்க. இது நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். 7வது அறிகுறி உங்க மனசுக்குள்ள நடக்க போற ஒரு பெரிய மாற்றம். இத்தனை நாளா காசு பணத்துக்காகவும் அடுத்தவங்க நம்மள மதிக்கலையே அப்படிங்கறதுக்காகவும் கவலைப்பட்டுட்டு இருந்த உங்க மனசு திடீர்னு ரொம்ப பக்குவப்பட்டுடும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு ஒரு அமைதியான நிலைக்கு நீங்க வந்துடுவீங்க. யாருக்காவது உதவி செய்யணும், தர்மம் செய்யணும்னு உங்க மனசு கிடைக்கும். கோயில் குளத்துக்கு போகணும், சாமி கும்பிடணும்னு ஒரு ஈடுபாடு உங்களுக்குள்ள தானா வரும். இந்த எண்ணம் உங்களுக்குள்ள வந்துடுச்சுனாலே உங்களை சுத்தி இத்தனை வருஷமா இருந்த இருட்டை இலகி ஒரு பெரிய ஒளி வட்டம் உருவாகிடுச்சுன்னு முழுசா நம்பலாம். உங்க கோபம், ஆத்திரம், விரக்தி எல்லாம் குறைஞ்சு முகத்துல ஒரு தனி அமைதி குடி வந்திருக்கும். இந்த அமைதி தான் இனிமே உங்களுக்கான மிகப்பெரிய பலம். இந்த 7 அறிகுறிகளும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் போது நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு நடக்கிற இந்த நல்ல மாற்றங்களை பத்தி உடனே ஓடி போய் அடுத்தவங்க கிட்ட சொல்லிடாதீங்க.
குறிப்பா உங்க சொந்தக்காரங்க கிட்டயோ இல்ல உங்க கூட வேலை பாக்குறவங்க கிட்டயோ பெருமையா பேசிடவே கூடாது. ஏன்னா நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறவங்களை விட பொறாமப்படுறவங்க தான் இங்க அதிகம். அவங்களோட ஒரு சின்ன பெருமூச்சு கூட உங்க வளர்ச்சிய அப்படியே தடுத்து நிறுத்திடும். அதுக்கு பேர் தான் கண் திருஷ்டி. உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது, இல்ல ஒரு பெரிய பணம் உங்க கைக்கு வரப்போகுதுன்னா அது உங்க கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் உங்க வாயை மூடிட்டு அமைதியா இருக்கணும். மூச்சு விட்டா கூட மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அந்த அளவுக்கு ரகசியமா வச்சுக்கணும். அது நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சுன்னா உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். ஊருக்கு தம்பட்டம் அடிக்க வேண்டிய அவசியமே இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஜூலை 10ஆம் தேதிக்கு மேல வர்ற அந்த 7 நாட்கள்ல யாராவது உங்க வீட்டுக்கு வந்து திடீர்னு கடன் கேட்டாலோ இல்ல உங்களோட பொருளை இரவல் கேட்டாலோ தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. உங்களால முடிஞ்சா தர்மம் பண்ணுங்க. ஆனா கடனா பணத்தை வெளியே கொடுக்க கூடாது. அப்படி செஞ்சா உங்க வீட்டு மகாலட்சுமிய நீங்களே உங்க கையால வெளியே அனுப்புறதுக்கு சமம் இது. காலையில எழுந்த உடனே வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடுறது, சாமி படத்துக்கு முன்னாடி விளக்கேத்துறது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை கூட இந்த நாட்கள்ல தவறாம கடைபிடிங்க. உங்க வீட்டை எவ்வளவு சுத்தமா வாசனையா வச்சுக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் அதிர்ஷ்ட தேவதை உங்க வீட்டுக்குள்ள நுழைவா. பழைய பசப்பான சம்பவங்களை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கான, இனிமே எல்லாம் நல்லதாதான் நடக்கும்னு மனசார நம்புங்க. உங்க எண்ணம் தான் இனி உங்க வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. தனுசு ராசிக்காரங்க, நீங்க இயல்பாவே ரொம்ப பாசக்காரங்க. யார் கஷ்டப்பட்டாலும் உங்களால சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஓடி போய் உங்களால முடிஞ்ச உதவிய செய்வீங்க. ஆனா பதிலுக்கு உங்களுக்கு கிடைச்சது என்னவோ ஏமாற்றமும் துரோகமும் தான். நீங்க உயிராவே நினைச்ச பல பேர் உங்களை நடுத்தருவுல விட்டுட்டு போனப்ப உங்க மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த வலிகள் எல்லாம் தீரக்கூடிய நேரம் வந்துடுச்சு. ஜூலை 10க்கு அப்புறம் வர்ற 7 நாட்கள்ல உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு விலகி போனவங்க எல்லாம் அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்பி வருவாங்க. கணவன் மனைவிக்குள்ள இத்தனை நாளா இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒருத்தர் புரிஞ்சுக்க கூடிய ஒரு ஆழமான அன்பு உருவாகும். ஆனா இங்க நீங்க ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்களை தேடி வர்றவங்களை ஏத்துக்கிறதும் நிராகரிக்கிறதும் உங்க விருப்பம். ஆனா பழைய கோபத்தை நாச்சுல வச்சுக்கிட்டு பழிவாங்கிற எண்ணத்தோட அவங்களை காயப்படுத்திடாதீங்க. அது உங்க அதிர்ஷ்டத்தை குறைச்சிடும். வேலை செய்யற இடத்துல நீங்க படாத கஷ்டமே இல்லைன்னு சொல்லலாம். நீங்க செஞ்ச வேலைக்கு வேற யாரோ கேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க. மேலதிகாரிகள் கிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்காக நீங்க எவ்வளவு உழைச்சாலும் அதுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரமே கிடைச்சிருக்காது. ஆனா இனிமே அந்த நிலைமை தலைகீழா மாற போகுது. உங்க உழைப்புக்கு ஏத்த பலன் உங்க கைக்கு தேடி வரும். ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த பதவி உயர்வோ இல்ல சம்பள உயர்வோ உங்களுக்கு சாதகமா அமையும். புது வேலை தேடிட்டு இருக்கிற தனுசு ராசி அன்பர்களுக்கு அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல இடத்துல இருந்து அழைப்பு வரும். இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் கிடைச்ச வாய்ப்பை கெட்டியா பிடிச்சிருக்கிறது மட்டுமா. எனக்கு இது வேணாம், நான் வேற பாத்துக்கிறேன்னு அலட்சியமா எந்த ஒரு சின்ன வாய்ப்பையும் ஒதுக்கி தள்ளாதீங்க. ஒரு சின்ன கல்ல வச்சுதான் பெரிய கோட்டைய கட்ட முடியுங்கிறத எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த அதிர்ஷ்டமான நாட்கள்ல நீங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு சின்ன பரிகாரம் இருக்கு. நீங்க பெருசா செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எங்கேயும் அலைய வேண்டியதும் இல்லை. தினமும் காலையில விடியற் காலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு நெய் விளக்கு ஏத்தி வைங்க. அது விளக்கு வெளிச்சத்துல அமைதியா உட்கார்ந்து உங்க இஷ்ட தெய்வத்தையோ இல்ல குலதெய்வத்தையோ மனசார நினைச்சு தியானம் பண்ணுங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற பாரத்தை எல்லாம் அந்த தெய்வத்துக்கிட்ட இறக்கி வைங்க. எனக்கு நல்லதே நடக்கும், என் கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடுச்சுன்னு முழு நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணுங்க. உங்க பிரார்த்தனையில எந்த அளவுக்கு உண்மை இருக்கோ அந்த அளவுக்கு சீக்கிரமா உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும். அதே மாதிரி உங்களால முடிஞ்ச அளவுக்கு வாயுள்ள ஜீவன்களுக்கு சாப்பாடு கொடுங்க. குறிப்பா எறும்புக்கு பச்சரிசி மாவு போடுறது, பாக்கைக்கு சாதம் வைக்கிறது மாதிரியான சின்ன சின்ன தர்மங்களை செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்க கர்ம வினைகள் எல்லாம் காத்துல பறந்துடும். உங்க ராசிநாதன் குரு பகவான் எப்பவுமே உங்களை கைவிட மாட்டார். என்னதான் சோதனைகள் வந்தாலும் கடைசியில ஒரு பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுப்பார். இத்தனை நாளா அவர் உங்களை சோதிச்சதெல்லாம் உங்களை ஒரு வைரம் மாதிரி பட்ட தீட்டுறதுக்காக தான். நெருப்புல சுடச்சுடத்தான் தங்கத்துக்கு மதிப்பு கூடும். அதே மாதிரிதான்
நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உங்களை ஒரு பக்குவமான மனுஷனா மாத்தி இருக்கு. இனிமே உங்களை யாராலும் அவ்வளவு சுலபமா ஏமாத்திட முடியாது. எந்த ஒரு முடிவையும் தீர ஆலோசிச்சு எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவு பிறந்துடுச்சு. இந்த ஜூலை 10 ஒரு சாதாரண நாளா உங்களுக்கு தெரியலாம். ஆனா பிரபஞ்சத்தோட கணக்குப்படி அது உங்க வாழ்க்கையோட ஒரு புதிய அத்தியாயத்தோட தொடக்கம். அந்த தொடக்கத்தை ரொம்ப சந்தோஷனாலும் பாசிட்டிவான எண்ணங்களோடும் வரவேற்க தயாரா இருங்க. இருட்டு விலகிடுச்சு. இனிமே உங்க வாழ்க்கையில விடிவெள்ளி முளைக்க போறது. தனுசு ராசிக்காரங்களுக்கு எதிரிகள் வெளியில இருந்து வர்றது கிடையாது. உங்க கூடவே இருந்து நீங்க கூட சோற்ற சாப்பிட்டுட்டு உங்களுக்கு துரோகம் பண்றவங்க தான் அதிகம். உங்க நல்ல மனசுக்கு யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. எல்லாரையும் உங்களை மாதிரியே நினைச்சு எளிதா நம்பிடுவீங்க. ஆனா இந்த ஜூலை 10 அப்புறம் நடக்க போற மாற்றங்கள் உங்க சுத்தி இருக்கிற போலி முகங்களை எல்லாம் கிழிச்சு தொங்கிட போறது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்க போறது. உங்க நிலைமை உயருதுன்னு தெரிஞ்ச உடனே இத்தனை நாளா உங்களை பொற சொல்லிட்டு இருந்தவங்க முகத்துல ஒரு பெரிய பதற்றம் வர்றத நீங்க கண்கூடா பாப்பீங்க. அவங்க சிரிப்புல ஒரு நடுக்கம் இருக்கும். அதை வச்சே நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் யார் உங்களுக்கு உண்மையானவங்கன்னு. இந்த நேரத்துல நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். உங்களை ஏமாத்தினவங்களை கழிவாங்க நினைக்காம அவங்கள விட்டு நிரந்தரமா விலகி நிக்கிறது தான் உங்களுக்கான முதல் வெற்றி. இந்த 7 நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்க போற பண வரவை நீங்க எப்படி கையாள போறீங்க அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். திடீர்னு கையில காசு வந்த உடனே இத்தனை நாள் கட்ட கஷ்டத்தை எல்லாம் மறந்துட்டு ஆடம்பரமா செலவு பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு கிடைக்கிற முதல் தொகைய உங்க குலதெய்வத்துக்காக கொஞ்சம் எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் உங்க குடும்பத்தோட அடிப்படை தேவைகளை மட்டும் பூர்த்தி பண்ணுங்க. யாரு எவ்வளவு பெரிய லாபம் வரும்னு ஆசை வார்த்தை சொன்னாலும் எந்த ஒரு புதிய தொழிலையோ இல்ல முகம் தெரியாத நபர்கள்கிட்டயோ உங்க பணத்தை கொடுத்துறாதீங்க. ஏன்னா உங்க நல்ல நேரத்தை பயன்படுத்தி உங்களை சுரண்ட நினைக்கிற கூட்டமும் இப்ப உங்களை தேடி வரும். உங்க உழைப்புல வந்த காசு அது உங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் பயன்படணும். ஒருவேளை ரொம்ப நெருங்கினவங்க அவசர உதவி மருத்துவ செலவுன்னு கேட்டா மட்டும் உங்களால முடிஞ்ச சின்ன உதவிய தர்மமா செஞ்சிடுங்க. அதை திரும்ப கேட்காதீங்க. குடும்பத்துல இத்தனை காலமா உங்களை புரிஞ்சுக்காம உங்களை ஒரு வேலைக்காரங்க மாதிரி இல்லைன்னா ஒரு ஏடிஎம் இயந்திரம் மாதிரி பயன்படுத்திக்கிட்ட சொந்த பந்தங்கள் எல்லாம் இனிமே உங்களை தேடி பாசமா பேசுவாங்க. நீங்க இல்லாம எங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு உங்க காலடியில நிப்பாங்க. தனுசு ராசி அன்பர்கள், நீங்க ரொம்ப இலகிய மனசுக்காரங்க. உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்கள கட்டி தழுவித்தீங்க. ஆனா நீங்க ரொம்ப கவனமா ஒரு கோடு கிழிக்கணும். பாசமா பேசுறவங்கள வரவேற்று பேசுங்க. ஆனா உங்க வீட்டு ரகசியங்களையோ உங்க வருமானத்தையோ அவங்கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. ஒரு குறிப்பிட்ட தூரத்துல அவங்கள வச்சு பழகுங்க. உங்க வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இடையில 3ஆவதா ஒருத்தரை இனிமே தலையிட விடவே கூடாது. உங்க குடும்பத்தோட நிம்மதி உங்க 2 பேரோட கையில தான் ஆழமா மனசுல பதிய வச்சுக்கோங்க. இந்த பொன்னான நேரத்துல உங்க உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்க ரொம்ப அக்கறை காட்டணும். பிரபஞ்சத்தோட நல்ல சக்திகள் உங்க உடம்புக்குள்ள ஊடுருவும் போது உங்க உடல் அதுக்கு தகுந்த மாதிரி சுத்தமா இருக்க வேண்டியது அவசியம். ரொம்ப அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு சாத்வீகமான உணவுகளை சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ராத்திரி நேரத்துல அனாவசியமா கண் முழிச்சு செல்போன் பாக்குறதையோ இந்த தேவையில்லாத சிந்தனைகளை வளர்த்துக்கிறதையோ தவிர்த்துடுங்க. உங்களோட ஒவ்வொரு எண்ணமும் இப்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா மாறப்போகுது. நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த 7 நாட்கள்ல ரொம்ப அதிகம். அதனால எனக்கு உடம்பு சரியில்லையோ எனக்கு திரும்பவும் கஷ்டம் வந்துடுமோன்னு எந்த ஒரு எதிர்மறையான வார்த்தையையும் உங்க வாயால உச்சரிக்கவே கூடாது. நான் நல்லா இருக்கேன், என் குடும்பம் நல்லா இருக்கு, இனிமே எனக்கு எல்லாமே வெற்றிடாம தினமும் காலையிலயும் தூங்க போறதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. இந்த நேர்மறையான எண்ணம் தான் உங்களுக்கான மிகப்பெரிய கவசம். 7 அறிகுறிகளும் உங்க வாழ்க்கையில ஒன்னொன்னா நடக்க ஆரம்பிக்கும் போது நீங்க ஒரு முழுமையான கரவத்த நிலைக்கு போயிடுவீங்க. ஆனா இந்த நல்ல மாற்றங்களை தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்க ஜூலை 10 அன்னைக்கு குறிப்பா ஒரு விஷயத்த செஞ்சாகணும். காலையில சீக்கிரமா எழுந்து உங்க வீட்டு நிலை வாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு 2 பக்கமும் தீபம் ஏத்தி வைங்க. அந்த தீபத்தோட ஒளியில உங்க இஷ்ட தெய்வம் உங்க வீட்டுக்குள்ள நுழையிறதா மனசார நம்புங்க.
அன்னைக்கு நாள் பூராவும் யார் மேலையும் கோபப்படாம முடிஞ்ச வரைக்கும் மனமா இருந்து உங்களுக்குள்ள ஒரு நேர்மறையான சக்திய வளர்த்துக்கோங்க. குறிப்பா உங்க தாய் தந்தையர் உங்களோட இருந்தா அவங்க பால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. அவங்க இல்லைன்னா அவங்க படத்துக்கு முன்னாடி நின்னு மனம் முருகி வேண்டுங்க. பித்ருக்களோட ஆசையிலான எந்த ஒரு நல்ல காரியமும் முழுமை அடையாது. தனுசு ராசிக்காரங்க, நீங்க ரொம்ப புத்திசாலிங்க. ஆனா உங்க கோபம்தான் பல நேரங்கள்ல உங்களை தடம் மாத்தி விட்டுடும். இந்த 7 நாட்கள்ல பிரபஞ்சம் உங்களை சோதிக்கிறதுக்காகவே சில சம்பவங்களை நடத்தும். அதாவது உங்களை கோபப்படுத்துற மாதிரியோ இல்ல உங்க பொறுமைய சீன்ற மாதிரியோ சில ஆட்கள் உங்ககிட்ட வம்பு இழுக்க வரலாம். அந்த இடத்துல நீங்க காட்ட போற நிதானம் தான் உங்களுக்கான இறுதி பரீட்சை. அவங்க என்ன சொன்னாலும் ஒரு புன்னகையோட கடந்து போயிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் உங்களை அசைச்சுக்க ஆளே கிடையாது. உங்களுக்கு வர வேண்டிய பதவி, பணம், புகழ் எல்லாமே உங்களை தேடி உங்க கால்ல வந்து விழும். உங்க வாழ்க்கையில இனிமே கஷ்டங்கிற வார்த்தைக்கே இடம் இருக்காது. இத்தனை காலமா நீங்க பட்ட அவமானங்கள், சிந்திர கண்ணீர் எல்லாமே உங்களுக்கான கர்ம வினைகளை கழிச்சிருச்சு. இதுவே நீங்க அனுபவிக்க போறது எல்லாமே உங்க முன்னோர் செஞ்ச புண்ணியமும் நீங்க செஞ்ச தர்மமும் தான். யாருக்காவது அநியாயம் நடந்தா தட்டி கேட்கிறவங்க குணம்தான் இன்னைக்கு உங்களை இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. நீங்க நம்பின தெய்வங்கள் எல்லாமே உங்க சுத்தி வரணாக நின்னு உங்களை காக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களை சுத்தி இனிமே ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாகிடும். எந்த கெட்ட சக்தியாலும் உங்களை நெருங்க போட முடியாது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கிதான் அமையும். உங்க குடும்பத்துல இனிமே சிரிப்பு சப்தமும் மங்கள ஓசையும் தான் கேட்கும். கடைசியா ஒரு வார்த்தை, உங்க நல்ல மனசுக்கு இனிமே எல்லாமே நல்லதாதான் நடக்கும். இந்த ஜூலை 10ஆம் தேதிக்கு மேல உங்க வாழ்க்கையில நடக்க போற அற்புதங்களை நீங்களே பார்த்து ஆச்சரியப்பட போறீங்க. உங்க கனவுகள் எல்லாம் நனவாக போகுது. உங்களை தூக்கி எறிஞ்சவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து ராஜாவா ராணியா வாழ போறீங்க. எந்த குறையும் இல்லாத முழுமையான சந்தோஷத்தோட செல்வ செழிப்போட நீங்க பல்லாண்டு பாலம் நல்லா இருப்பீங்க. உங்க குலதெய்வத்தோட பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் கிடைக்கும். இனிமே உங்க வாழ்க்கையில எல்லாமே ஏற்றம்தான். தைரியமா இருங்க, உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பிச்சிடுச்சு. தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னொரு பெரிய மனக்குறை என்னன்னா, சொந்த வீடு நில சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த தடங்கல்கள். ஒரு சின்ன இடம் வாங்கணும்னு நினைச்சா கூட அதுல 1000 இல்லங்க வந்திருக்கும். கட்டின வீட்டு விற்க முடியாமலோ இல்ல காதல விண்ண வீடு வேலையோ நினைச்சு ரொம்பவே நொந்து போயிருப்பீங்க. பங்காளி பிரச்சனைகள், சொத்து தகராறுன்னு கோர்ட் கேஸ்ன்னு அலைஞ்சவங்களுக்கு இந்த ஜூலை 10ஆம் தேதிக்கு மேல வர நாட்கள் ஒரு மிகப்பெரிய விடுதலையை கொடுக்க போகுது. ஒரு ஏமாத்த நினைச்சவங்க எல்லாம் தாங்களாகவே பின்வாங்கறத நீங்க கண்கூடா காப்பீங்க. ரொம்ப நாள ஒரு சொந்த வீடு கட்டணும் இல்லைன்னா ஒரு நல்ல வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டு அது தள்ளி போயிட்டே இருந்திருந்தா இனிமே அந்த தடைகள்லாம் சொப்பு நூறா உடைய போறது. உங்களுக்கான வாசல் திறக்கப்பட்டுடுச்சு. இனிமே நீங்க ராஜநடையில போய் உங்க சொத்தை மீட்க போறீங்க. அடுத்து உங்க பிள்ளைங்களோட எதிர்காலம், அவங்க படிப்பு, கல்யாணம் பத்தி ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. நம்ம பிள்ளைங்க நல்லபடியா செட்டில் ஆவாங்களா, அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமாங்க ஏக்கம் உங்க மனசுல ஒரு ஓசையா கேட்டுட்டே இருக்கும். இந்த 7 நாட்கள்ல உங்க பிள்ளைங்க மூலமா ஒரு ரொம்ப சந்தோஷமான செய்தி உங்க காதுக்கு வரப்போகுது. ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப நாளா தட்டி போயிட்டு இருந்த கல்யாண பேச்சு வார்த்தைகள் இனிதே முடிவாகி உங்க வீட்டுல கெட்டி மேளம் கொட்டுற சத்தம் கேட்க போகுது. உங்க பிள்ளைங்க உங்க பேச்ச கேட்காம உதாசீனப்படுத்தி இருந்தா கூட அவங்களே உங்க அருமையை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட பாசமா வந்து நிப்பாங்க. இந்த ஒரு சந்தோஷம் உங்க வயசை இன்னும் 10 வருஷம் புழைச்சிடும். நீங்க இன்னொரு விஷயத்தையும் இந்த நேரத்துல ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். அதாவது சிலருக்கு திடீர்னு வெளியூர் இல்லனா வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். அது வெளியா இருக்கலாம், இல்ல தொழில் சார்ந்தலான பயணமா இருக்கலாம். ஆனா இது என்ன புதுசா ஒரு பயணம்னு தயங்கி நிக்காதீங்க. இந்த பயணம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போகுது. அங்க உங்களுக்கு கிடைக்க போற தொடர்புகள், புது நண்பர்கள் உங்க வியாபாரத்தையோ இல்ல வேலையோ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போறாங்க. இத்தனை நாள குறுகிய வட்டத்துக்குள்ள சுத்திட்டு இருந்த நீங்க இனிமே திறந்து விரிஞ்ச உலகத்துல உங்க திறமைய காட்ட போறீங்க. அதனால வரக்கூடிய வாய்ப்புகளை எக்காரணத்தை கொண்டும் தட்டி கழிச்சிடாதீங்க. துணிஞ்சு இறங்குங்க, வெற்றி உங்க பக்கம்தான் நிக்குது. மனசளவுல நீங்க எவ்வளவு தூரம் காயப்பட்டிருக்கீங்கன்னு
உங்களை படைச்ச அந்த ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். வெளிய சிரிச்சுட்டு உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருக்கிற உங்க வலிகளுக்கு ஒரு பெரிய மருந்து இந்த ஜூலை 10 மேல கிடைக்க போகுது. ராத்திரியில தூக்கம் வராம நாளைக்கு என்ன நடக்குமோ, நம்ம மானம் மரியாதை காப்பாத்தப்படுமான்னு பயந்து வாழ்ந்த நாட்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே நீங்க படுக்கையில படுத்த உடனே ஒரு நிம்மதியான ஆழ்ந்த தூக்கத்தை அனுபவிப்பீங்க. உங்களை சுத்தி இருக்கிற சூழல் அவ்வளவு இனிமையா மாற போகுது. உங்க முகத்துல இத்தனை நாளா இருந்த அந்த சோர்வு மறைஞ்சு ஒரு பெரிய பேஜஸ் வரப்போகுது. இத நீங்களே கண்ணாடியில பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க தோற்றத்துல ஒரு வசீகரம் உண்டாகும். உங்க பேச்சுக்கு ஊரே கட்டுப்படுற அளவுக்கு ஒரு காந்த சக்தி உங்க வார்த்தைகள்ல பிறக்க போகுது. இப்ப நீங்க யோசிக்கலாம், இத்தனை வருஷமா நடக்காத அதிசயம் இந்த ஜூலை 10 மேல மட்டும் எப்படி நடக்கும்னு. இதுக்கெல்லாம் காரணம் சமீபத்துல நடந்த அந்த குரு பயிற்சினா. இவ்வளவு நாளா ஒரு மாதிரி மந்தமா இருந்த கிரக சூழ்நிலை இப்ப உங்களுக்கு முழுசா சாதாரணமா திரும்பி இருக்கு. உங்க ராசிநாதன் குரு பகவானோட பார்வை முழுமையா உங்க மேல விழ ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் இந்த 7 நாட்கள்ல உங்க தலையெழுத்தே மாற போறதுன்னு அடிச்சு சொல்றேன். இப்ப வியாபாரம் பண்றவங்களுக்கு, அதிலும் இந்த துணிமணி வியாபாரம் இல்ல சொந்தமா ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். முடங்கி கிடந்த வியாபாரம் எல்லாம் சூடு பிடிக்கும். கடையில கூட்டம் அலை மோதும். உங்களை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு உங்க தொழில ஒரு பெரிய வளர்ச்சி வரப்போகுது. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. உங்க மேல வீண் பழி போட்டவங்க, உங்களை திருடன்னு சொன்னவங்க, இல்ல உங்க குணத்தை தப்பா பேசினவங்க எல்லாம் இப்போ அவங்களாவே உங்ககிட்ட நல்லபடியா பேச முயற்சி பண்ணுவாங்க. நீங்க எந்த தப்பும் பண்ணலேன்னு ஊருக்கே தெரியற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். உங்க இழந்த மரியாதை பன்மடங்கு பெருகி உங்க கைக்கு வரும். 4 பேர் மத்தியில உங்களை உட்கார வச்சு அழகு காப்பாங்க. அந்த அளவுக்கு சமுதாயத்துல உங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்க போகுது. உங்களை வேண்டான்னு ஒதுக்கி வச்ச சொந்தக்காரங்க வீட்டு விசேஷத்துல கூட நீங்க போய் முன்னாடி நின்னு நடத்துற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கிடைக்கும். இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப வேகமா நடக்கும். கடன் பிரச்சனையால ராத்திரி பகலா கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஆசுவாசம் கிடைக்க போகுது. கழுத்தை நெரிக்கிற கடனா இருந்தாலும் அதை அடைக்கிறதுக்கு எங்கிருந்தாலும் ஒரு பெரிய பண உதவி உங்களை தேடி வரும். பேங்க் லோன் இல்லனா வட்டிக்கு வாங்கின காசு, அடமானத்துல இருக்கிற நகை, இது எல்லாத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு பிரகாசமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆடா, பெரிய சுமை இறங்கிடுச்சுன்னு நிம்மதியா பெருமூச்சு விடுற அந்த நாள் ரொம்ப பக்கத்துல வந்துடுச்சு. யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டியிருந்தா அவங்களே உங்ககிட்ட பொறுமையா கொடுங்க பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு அவங்க மனசு மாறும். அந்த அளவுக்கு உங்க மேல இருக்கிற கிரகங்களோட சுழற்சி நல்லபடியா மாறி இருக்கு. இந்த நேரத்துல நீங்க குலதெய்வ வழிபாட்டை மட்டும் எந்த காரணத்தை கொண்டு விட்டுடாதீங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன அபிஷேகமோ இல்ல ஒரு அர்ச்சனையோ செஞ்சுட்டு வாங்க. குறிப்பா உங்க வீட்டு பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஜூலை 10 மேல வரக்கூடிய ஒவ்வொரு நாளையும் ஒரு பெரிய திருவிழா மாதிரி கொண்டாடுங்க. மனசுல எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லால எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க. உங்களுடைய அந்த பரந்த மனசுதான் உங்களுக்கான மிகப்பெரிய மூலதனம். தனுசு ராசிக்காரங்க, உங்களை பத்தி மத்தவங்களுக்கு தெரியாம ஒரு ரகசியம் இருக்கு. நீங்க வெளிய பார்க்க ரொம்ப தைரியமான ஆளு மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ரொம்பவே நன்மையானவங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப சீக்கிரமா உடைஞ்சு போயிடுவீங்க. ஆமா, அதை வெளியே காட்டிக்கவே மாட்டீங்க. இரவு நேரங்கள்ல தனிமையில உட்கார்ந்து எவ்வளவு நாள் கண் கலங்கி இருப்பீங்க. உங்களுக்கு ஆறுதல் சொல்ல கூட ஆள் இல்லையேன்னு ஏங்கி போயிருந்த அந்த தனிமை இனிமே உங்களை விட்டு ஓடி போயிடும். ஜூலை 10 மேல உங்க வாழ்க்கையில நடக்க போற இன்னொரு மாபெரும் விஷயம் என்னன்னா, உங்களுக்கு தோள் கொடுக்க, உங்களை உண்மையா நேசிக்க ஒரு நல்ல உறவு உங்களை தேடி வரப்போகுது. அது ஒரு நல்ல நண்பரா இருக்கலாம், இல்ல உங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கலாம். அவங்க உங்க வாழ்க்கையில அப்புறம் நீங்க ஒரு புது மனுஷனா மாறுறத உணர்வீங்க. இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் உங்களோட நேரம் மட்டும் கிடையாது. நீங்க கண்மூடித்தனமா நம்பின சில மனிதர்கள் செஞ்ச சூழ்ச்சிதான். உங்க முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தமும்னே சில பேர் சதி பண்ணிருப்பாங்க. ஆனா பிரபஞ்சம் இப்போ அந்த சூழ்ச்சிகளை எல்லாம்
சுக்கு நூறா உடைக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களை அழிக்க நினைச்சவங்க எல்லாம் இப்ப அவங்களுக்கே தெரியாம ஒரு பெரிய குழியில விழ போறாங்க. அதனால நீங்க எதை நினைச்சும் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு பின்னாடி முதுகில் குத்துனவங்க எல்லாம் இனிமே உங்க முன்னாடி வந்து நிக்கவே கூச்சப்படுவாங்க. அந்த அளவுக்கு பிரபஞ்சம் உங்களை ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. உங்களை பத்தி தப்பா பேசின வாயெல்லாம் இனிமே உங்களை பார்த்து ஆச்சரியமா புகழ்ந்து பேச ஆரம்பிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், குறிப்பா பெண்கள், தனுசு ராசி பெண்கள் இத்தனை நாளா வீட்டுல படுற கஷ்டம் கொஞ்ச நஞ்சமே கிடையாது. மாமியார் பிரச்சனை, நாத்தனார் பிரச்சனை இல்லைன்னா கணவர் உங்களை புரிஞ்சுக்கலையேங்கிற ஏக்கன்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை சுமந்துட்டு இருந்திருப்பீங்க. நீங்க செய்யற எந்த வேலைக்கும் ஒரு சின்ன பாராட்டு கூட கிடைச்சிருக்காது. ஆனா இந்த ஜூலை 10க்கு அப்புறம் வர்ற நாட்கள்ல உங்க குடும்பத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். நீங்க சொல்ற வார்த்தைக்கு மதிப்பு கூடும். உங்க கணவர் உங்களை ஒரு மகாராணி மாதிரி தாங்க ஆரம்பிப்பார். உங்களுக்கு எதிரா இருந்தவங்க கூட உங்க அருமைய புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து ரொம்ப அன்பா ஒட்டிப்பாங்க. குடும்பத்துல ஒரு சந்தோஷமான அமைதியான சூழ்நிலை உருவாகும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க வீட்டுல நிம்மதி நிலைச்சு நிற்கும். இந்த நாட்கள்ல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். காலையில எழுந்ததும் முதல் வேலையா முகம் கழுவிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து எனவெல்லாம் நல்லபடியா நடக்குது, என் கஷ்டம் எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு மனசார நினைங்க. எந்த ஒரு நெகட்டிவான விஷயத்தையும் காது கொடுத்து கேட்காதீங்க. யாராவது வந்து உங்களை பத்தி தப்பா பேசினாலோ இல்ல உங்களை கோபப்படுத்துற மாதிரி நடந்துட்டாலோ அவங்களுக்கு பதில் சொல்லாம அமைதியா அந்த இடத்தை விட்டு விலகிடுங்க. ஏன்னா உங்க அமைதிதான் உங்களுக்கான மிகப்பெரிய ஆயுதம். உங்க அமைதிதான் எதிரிகளை மிளைகடுமாற வைக்கும். அதனால எக்காரணத்தை கொண்டும் உங்க பொறுமையை மட்டும் இழந்துராதீங்க. நீங்க எவ்வளவு அமைதியா இருக்கீங்களோ அவ்வளவு சீக்கிரம் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்து கதவை கட்டும். தனுசு ராசிக்காரங்க, நீங்க எப்பவுமே ஒரு விஷயத்த நம்புவீங்க. அதாவது தர்மம் தலை காக்கும் அப்படிங்கறதுல உங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு. உங்க கையில 10 ரூபாய் இருந்தாலும் அதுல 5 ரூபாய் இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த தாராள மனசு இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய கேடயமா மாறி உங்களை காப்பாத்த போகுது. இந்த ஜூலை 10ஆம் தேதிக்கு மேல நீங்க இதுவரைக்கும் செஞ்ச சின்ன சின்ன உதவிகள் எல்லாம் ஒரு பெரிய புண்ணியமா மாறி உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. உங்களால பலன் அடைஞ்சவங்க நீங்க கஷ்டத்துல இருக்கிறப்போ தாங்களாகவே முன் வந்து உங்களுக்கு பெரிய அளவுல உதவி செய்வாங்க. இதுக்கெல்லாம் நாங்க தகுதியானவங்க தானா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்களோட அன்பு மழையில நீங்க நினைய போறீங்க. இந்த அதிர்ஷ்டமான நாட்கள்ல நீங்க உங்களை அறியாமலே சில நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க. ரோட்ல அடிபட்டு கிடக்கிற ஒரு வாயில்ல ஜீரனுக்கு தண்ணி குடுக்கறதோ இல்ல பசியில இருக்கிற ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதோ உங்களை அறியாமலே உங்க கைகளால நடக்கும். இதெல்லாம் நீங்க திட்டம் போட்டு செய்யறது கிடையாது. உங்க குலதெய்வம் உங்க உருவத்துல இருந்து அந்த தர்மத்தை செய்ய வைக்குதுன்னு அர்த்தம். இப்படி நடக்கும்போது உங்க தலைக்கு மேல இருந்த பெரிய பெரிய கண்டங்கள் எல்லாம் பனி மாதிரி விலகி போயிடும். உங்க உழைப்புக்கு எப்பவுமே ஒரு தனி மதிப்பு உண்டு. ஆனா இத்தனை நாளா அதுக்கான சரியான கூலி கிடைக்கலையேங்கிற ஆதங்கம் உங்களுக்குள்ள நிறையவே இருந்திருக்கும். இனிமே அந்த குறை உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நீங்க தொட்ட காரியம் எல்லாமே தொடங்க ஆரம்பிக்கும். நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக வேண்டிட்டு இருந்திருப்பீங்க. அது உங்க தொழில் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இல்ல குடும்பத்துல நடக்க வேண்டிய ஒரு சுப காரியமா இருக்கலாம். இந்த 7 நாட்கள்ல அதுக்கான ஒரு தெளிவான அறிகுறி உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ரொம்ப நாளா எந்த பதிலும் சொல்லாம இழுத்தடிச்சுட்டு இருந்தவங்க திடீர்னு உங்களை கூப்பிட்டு ரொம்ப சாதகமான பதில சொல்லுவாங்க. அரசாங்க காரியங்கள் இல்லனா ஏதாவது முக்கியமான காகித வேலைகள் தாமதமாகிட்டு இருந்தா அது எந்த ஒரு தடையும் இல்லாம உடனே முடிஞ்சு உங்க கைக்கு வரும். இவ்வளவு நாளா ஒரு இருட்டறையில மாட்டிக்கிட்டு வெளியே வர்றதுக்கு வழி தெரியாம முட்டி மோதிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய கதவு திறந்து வெளிச்சம் வர்ற மாதிரி ஒரு பிரமாதமான உணர்வு ஏற்பட போகுது. இந்த நேரத்துல உங்க பேச்சுல ஒரு தனி கம்பீரம் வர ஆரம்பிக்கும். இவ்வளவு நாளா தயங்கி 4 பேர் மத்தியில பேச பயந்துட்டு இருந்த நீங்க இனிமே ரொம்ப தெளிவாவும் தைரியமாவும் பேச ஆரம்பிக்கீங்க. உங்க வார்த்தைகளுக்கு சமுதாயத்தை ஒரு பெரிய மதிப்பு கிடைக்கும். நீங்க ஒரு ஆலோசனை சொன்னா அத அப்படியே கேட்டுக்கிற அளவுக்கு மக்கள் உங்க மேல நம்பிக்கை வைப்பாங்க. அரசியல் இல்லனா பொது நல தொண்டு செய்யற தனுசு ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம். மக்கள் மத்தியில உங்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு கிடைக்க போகுது. உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு உங்க புகழ் நாலா பக்கமும் பரவ போகுது.
இதெல்லாம் நடக்கும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய கர்வம் வராம ரொம்ப பணிவா நடந்துக்கணும். ஏன்னா உங்க பணிவுதான் உங்களுக்கு இன்னும் பல வெற்றிகளை தேடி தரப்போகுது. எந்த அளவுக்கு நீங்க உயரத்துக்கு போறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அடக்கமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லியே ஆகணும். நீங்க இதுவரைக்கும் நம்பி ஏமாந்த ஆட்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்குள்ளேயே ஒரு தயக்கம் இருந்துட்டே இருக்கும். நம்மளால இதை செய்ய முடியுமா, நம்ம எடுத்த காரியம் வெற்றி அடையுமான்னு ஒரு பயம் உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கும். ஆனா அந்த பயம் எல்லாமே இந்த ஜூலை 10ஆம் தேதிக்கு அப்புறம் காத்துல பறந்துடும். அது மனசுக்குள்ள ஒரு அசாத்தியமான தைரியம் திறக்க போடுது. இவ்வளவு நாளா எந்த விஷயத்தை செய்ய பயந்து ஒதுங்கி நின்னீங்களோ அதை முன்னின்று நடத்தி காட்ட போறீங்க. அது திறமை என்ன, உங்க பலம் என்னன்னு நீங்களே முழுசா உணர்ந்துக்க போற ஒரு அற்புதமான காலகட்டம் இது. இந்த தைரியம் தான் உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த வெற்றிகளை குவிக்க போகுது. முக்கியமா தொழில் தொடங்குற எண்ணம் உள்ளவங்களுக்கு, இல்லனா வேலை செய்யற இடத்துல புதுசா ஏதாவது முயற்சி செய்ய நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான நேரம். உங்க மூளை ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்யும். புதிய புதிய எண்ணங்கள் எல்லாம் உங்க மனசுல தோன்றும். அது அப்படியே செயல்படுத்தினீங்கன்னா அதுல இருந்து வரக்கூடிய லாபத்தை பார்த்து நீங்களே நலைச்சு போயிடுவீங்க. பண வரவு அப்படிங்கறது பல வழிகள்ல உங்களை தேடி வரப்போகுது. ஒரு பக்கம் நீங்க செய்யற தொழில் மூலமா லாபம் வந்தாலும் இன்னொரு பக்கம் நீங்க எதிர்பார்க்காத இடங்கள்ல இருந்து கூட உங்களுக்கு பணம் வந்து சேரும். உங்க சேமிப்பு பன்மடங்கு உயர போகுது. இதையெல்லாம் பார்க்கும்போது இத்தனை நாள் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு ஆண்டவன் மொத்தமா சேர்த்து பலனை கொடுத்துட்டான்னு நீங்க சந்தோஷத்துல கண்ணீர் விடுவீங்க. ஆனா இங்க ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்கணும். உங்களுக்கு வரக்கூடிய இந்த நல்ல மாற்றங்களை பார்த்து உங்களை சுத்தி இருக்கிற சிலருக்கு வயிறு எரியத்தான் செய்யும். அவங்க உங்க முன்னாடி சிரிச்சு பேசினாலும் பின்னாடி உங்களை பத்தி தப்பா பேசலாம். இல்லனா ஏதாவது சூழ்ச்சி செஞ்சு உங்க முன்னேற்றத்தை தடுக்க பார்க்கலாம். ஆனா நீங்க அதை பத்தி கொஞ்சமும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா பிரபஞ்சத்தோட முழு பாதுகாப்பும் இப்போ உங்க மேல இருக்கு. அவங்க என்னதான் சூழ்ச்சி செஞ்சாலும் அது உங்ககிட்ட நெருங்கவே முடியாது. அது அவங்களுக்கே திருப்பி அடிக்கும். அதனால உங்க கவனத்தை முழுக்க முழுக்க உங்க முன்னேற்றத்துல மட்டும் வைங்க. தேவையில்லாத ஆட்களை பத்தி யோசிச்சு உங்க நேரத்தையும் சக்தியையும் வீணாக்காதீங்க. இந்த நாட்கள்ல உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களோட உடல் நலத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். ரொம்ப நாளா படுக்கையில இருந்தவங்க கூட எழுந்து நடமாட ஆரம்பிப்பாங்க. மருத்துவ செலவுகள் எல்லாம் குறைஞ்சு குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். வீட்டுல எப்பவுமே ஒரு தெய்வ கடாட்சம் நிறைஞ்சிருக்கிறத நீங்க உணர்வீங்க. தினமும் சாயந்தரம் வீட்டுல விளக்கேத்தி வைக்கும் போது உங்க மனசுல ஒரு இனம் புரியாத சந்தோஷம் பொங்கும். இந்த நிம்மதிதான் நீங்க இத்தனை வருஷமா தேடி அடைஞ்சது. அது இப்போ முழுசா உங்க கைக்கு வந்துடுச்சு. இந்த அதிர்ஷ்டத்தை கெட்டியா புடிச்சுக்கோங்க. இதை விட ஒரு சிறப்பான பாலம் உங்க வாழ்க்கையில இனிமே வரப்போறது இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமா சொல்லல ஆரம்பிச்சிருச்சு. தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னொரு பெரிய சிறப்பு என்னன்னா, நீங்க எப்பவுமே உண்மையை மட்டும்தான் பேசுவீங்க. உள்ளத்துல உன்னை வச்சுக்கிட்டு வெளியில உன்னை பேசுற பழக்கம் உங்களுக்கு கிடையாது. இப்படி நேர்பட பேசுறதுனாலேயே நிறைய பேருக்கு உங்களை பிடிக்காம போயிருக்கும். ஆனா அந்த உண்மைதான் இப்போ உங்களை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்த போகுது. இந்த ஜூலை 10ஆம் தேதிக்கு மேல உங்க வாழ்க்கையில நடக்க போற மிக முக்கியமான விஷயம் உங்களுக்கு கிடைக்க போற அந்த நிம்மதியான தூக்கம். இத்தனை வருஷமா படுத்தா தூக்கம் வராது. ஏதோ ஒரு சிந்தனை, குழப்பம், நாளைக்கு என்ன ஆகுமோங்கிற பயம் இருந்துட்டே இருக்கும். ஆனா இனிமே படுத்த உடனே குழந்தை மாதிரி தூங்குவீங்க. மனசுல எந்த ஒரு பாரமும் இருக்காது. இன்னொரு விஷயத்த நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இது வரைக்கும் உங்களுக்கு உதவி செஞ்சவங்க எல்லாம் அதை சொல்லி காட்டியே உங்களை ரொம்பவே காயப்படுத்தி இருப்பாங்க. ஆனா இனிமே முகம் தெரியாத 3வது மனுஷங்க மூலமா உங்களுக்கு பெரிய உதவிகள் தேடி வரும். அவங்க யாரு, எதுக்கு நமக்கு உதவி செய்யறாங்கன்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். வெளியூர் பயணம் செய்யும் போது சந்திக்கிறவங்க மூலமா ஒரு பெரிய தொழில் வாய்ப்போ இல்ல வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நல்ல வழிகாட்டுதலோ கிடைக்கும். பிரபஞ்சம் அந்த மனுஷங்க ரூபத்துல வந்து உங்களை கை தூக்கி விட போகுது. அது மேல இனிமே யார பார்த்தாலும் முகமலர்ச்சியோட பேசுங்க. யாருக்கிட்டையும் எரிஞ்சு விடாதீங்க. உங்க வீட்டுல இருக்கிற சாமி அறையில நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை உணரலாம். ரொம்ப நாளா காஞ்சு போயிருந்த செடியில திடீர்னு பூ பூக்குற மாதிரி உங்க பூஜை அறையில ஒரு தெய்வீக கலை போடும்.
நீங்க ஏத்துற வேகத்துல கூட ஒரு தனி பிரகாசம் இருக்கும். சில பேருக்கு வீட்ல திடீர்னு எறும்பு சாரையா போறதோ இல்ல பல்லி சத்தம் கொடுக்கறதோ நடக்கும். இதெல்லாம் நீங்க நினைக்கிற காரியம் 100% வெற்றியாக போகுது அப்படிங்கறதுக்காக இயற்கை கொடுக்கிற அடையாளம். மனசுல இருக்கிற அந்த தேவையில்லாத கவைகளை எல்லாம் தூக்கி தூரமா போடுங்க. இனிமே நம்ம வாழ்க்கையில நடக்க போறது எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் ஆழமா நம்புங்க. உங்க எண்ணம் எவ்வளவு உறுதியா இருக்கோ அவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கான வெற்றி வந்து சேரும். சில பேருக்கு ரொம்ப நாளா தீரவே தீராதுன்னு நினைச்சிருந்த ஒரு குடும்ப பிரச்சனை, அதாவது நீதிமன்ற வழக்கு, பஞ்சாயத்துன்னு இழுத்துட்டு இருந்த ஒரு விஷயம் திடீர்னு ரொம்ப சுமூகமா முடிவுக்கு வரும். உங்களுக்கு பாதகமா இருந்த சூழ்நிலை எந்த ஒரு பெரிய முயற்சியும் இல்லாம அப்படியே உங்களுக்கு சாதகமா மாறும். இதுக்கெல்லாம் காரணம் உங்க மேல இருக்கிற அங்க குரு பகவானோட முழுமையான பார்வைதான். உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து ஒவ்வொரு அடியிலையும் உங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. அதனால எதை நினைச்சோம் இனிமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. வரப்போற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு பெரிய கொண்டாட்டம் தான். தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு உழைச்சே ஓட தேஞ்சு போயிருப்பீங்க. உங்க உடம்ப பத்தி நீங்க என்னைக்குன்னே பெருசா கவலைப்பட்டதே கிடையாது. ஆனா இந்த ஜூலை 10 மேல உங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய நல்ல மாற்றம் நடக்க போகுது. அதன காரணமா உங்களை வாட்டி வரைச்ச அந்த மூட்டு வலி, இடுப்பு வலி, இல்லனா காரணம் தெரியா ஒரு உடல் சோர்வு, இதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாத அளவுக்கு முழுசா குணமாக போகுது. காலையில எழுந்த உடனே ஒரு புது தெம்பு, ஒரு சுறுசுறுப்பு உங்க உடம்புல கட்டிக்கிறோம். நீங்க பழையபடி ரொம்ப வேகமா எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்க முகத்துல ஒரு தனி பொடிவு வந்துடும். இல்ல பாத்துட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன இவ்வளவு பிரகாசமா இருக்கீங்கன்னு கேக்குற அளவுக்கு உங்க தோற்றத்துல ஒரு பெரிய கம்பீரம் வரப்போகுது. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க செஞ்ச சில முதலீடுகள் இப்போ உங்களுக்கு தெரிய அளவுல கை கொடுக்க போகுது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ வாங்கி போட்ட ஒரு சின்ன நிலம் இப்போ பல மடங்கு நிலை உயர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கலாம். ஆனா யாருக்காவது கைமாத்தா கொடுத்துட்டு இது இனிமே திரும்பி வராதுன்னு நீங்க மறந்து போன ஒரு பெரிய தொகை தானா உங்க கைக்கு வந்து சேரும். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நம்ம கஷ்டப்படுற நேரத்துல ஆண்டவன் கரெக்டா கை கொடுக்கறான்னு நீங்களே உணர்வீங்க. வீட்டுல சுப காரியங்களுக்காக தங்கம் வாங்குற யோகமும் உங்களுக்கு கூடி வந்திருக்கு. உங்க கழுத்துலயும் கையிலயும் தங்க நகைகள் ஜொலிக்க போற நேரம் இது. ஆனா இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது நீங்க ஒரு விஷயத்துல ரொம்ப உஷாரா இருக்கணும். உங்களுக்கு நடக்கிற இந்த நல்ல மாற்றங்களை பார்த்து சந்தோஷப்படுறவங்களை விட வயிறு எரியறவங்க தான் உங்க சுத்தி அதிகம் இருப்பாங்க. உங்க கூடவே இருந்து நீங்க போடுற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு துரோகம் நினைக்கிற கூட்டமும் இப்போ உங்களை சுத்தி வட்டமடிக்கும். ஆனா நீங்க பயப்பட தேவையில்லை. அவங்க முகத்திரைய பிரபஞ்சம் தானாவே கிழிச்சு தொங்க விட்டுடும். யார் உங்களுக்கு உண்மையானவங்க, யார் நடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெள்ள தெளிவா தெரிய வந்துடும். அந்த மாதிரி கோடி மனுஷங்களை உங்க வாழ்க்கையை விட்டு சத்தமே இல்லாம ஒதுக்கி வச்சிடுங்க. அவங்க கிட்ட போய் சண்டை போட்டு உங்க நிம்மதியை நீங்களே கெடுத்துக்க வேண்டாம். உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்துது அப்படிங்கறதுக்கான நிறைய சின்ன சின்ன அறிகுறிகளை நீங்க இந்த நாட்கள்ல காப்பீங்க. நெடியில எங்கேயாவது போகும்போது எதிர்பாராத விதமா மல்லிகை பூ வாசம் வரும், இல்லனா ஒரு பசுமாடு உங்க வழியை மறிச்சு நிக்கும். இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கான வெற்றி உறுதி செய்யப்பட்டுடுச்சு அப்படிங்கறத இயற்கை உங்களுக்கு உணர்த்துற ரகசிய மொழிகள். அதனால எந்த காரியத்துக்கு போனாலும் முழு நம்பிக்கையோட போங்க. நான் தொட்டதெல்லாம் இனிமே துலங்கும்னு மனசுக்குள்ள 100 தடவை சொல்லிக்கோங்க. உங்களுடைய அந்த நேர்மறையான எண்ணம் தான் உங்களுக்கு அரணாக இருந்து உங்களை காக்காத்த போறது. உங்க வாழ்க்கையில இனிமே வசந்தம் வீச ஆரம்பிச்சிருச்சு. எந்த குறையும் இல்லால நீங்க ரொம்ப சிறப்பா வாழ போறீங்க. இந்த தனுசு ராசிக்காரங்க உங்களை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க யாரு கஷ்டப்பட்டாலும் உடனே ஓடி போய் நிப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா திரும்பி பார்க்க கூட யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. இந்த ஒரு நிலைமை இப்போ முழுசா மாறப்போகுது. இந்த ஜூலை 10 மேல நீங்க செஞ்ச அத்தனை தர்மமும் ஒன்னா சேர்ந்து உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்துல உட்கார வைக்க போகுது. அதனால உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆசை இருந்திருக்கும். நம்ம குடும்பத்தோட ஒரு சந்தோஷமான பயணம் போடணும், ஒரு நல்ல இடத்துக்கு போய் குலதெய்வ தரிசனம் பண்ணணும்னு. ஆனா அதுக்கு ஏதோ ஒரு தடை வந்துகிட்டே இருந்திருக்கும். பண கஷ்டமோ இல்ல
வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போறதோ ஏதோ ஒண்ணு தடுத்திருக்கோம். ஆனா இப்போ அந்த தடைகள் எல்லாம் உடைஞ்சு நீங்க குடும்பத்தோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பயணம் போக போறீங்க. அந்த பயணம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனைய அமைய போகுது. இன்னொரு முக்கியமான மாற்றம் உங்க வாழ்க்கை துணையோட அமைய போகுது. கணவன் மனைவிக்குள்ள இத்தனை நாளா ஒரு பெரிய இடைவெளி இருந்திருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய சண்டை வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பீங்க. சில பேருக்கு பிரிவு வரைக்கும் கூட நிலைமை மோசமா போயிருக்கும். ஆனா இந்த நாட்கள்ல அந்த மனக்கசப்புகள் எல்லாம் பனி மாறி உருகிடும். உங்க வாழ்க்கை துணை உங்க அருமைய முழுசா புரிஞ்சுக்குவாங்க. நீங்க அவங்க கிட்ட எதிர்பார்க்கறாங்க அன்பும் மரியாதையும் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். உங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போற அந்த அழகான சூழ்நிலை உருவாகும். இத பார்க்கும்போது உங்க மனசுல இவ்வளவு நாளா இருந்த அந்த பெரிய பாறை எல்லாம் இறங்கி ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை தான் ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய பலம். அந்த பலம் இப்போ உங்களுக்கு முழுசா கிடைக்க போகுது. உங்க தொழில நீங்க எடுக்க போற சில முடிவுகள் இப்ப ரொம்பவே சரியா அமையும். இத்தனை நாளா ஏதோ ஒரு குழப்பத்திலேயே முடிவுகள் எடுத்து அதுல பல தடவை நஷ்டம் அடைஞ்சிருப்பீங்க. ஆனா இனிமே உங்க சிந்தனை ரொம்ப தெளிவா இருக்கும். எதை செஞ்சா லாபம் வரும், யார நம்பலாம் யார நம்ப கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வை கிடைக்கும். புதுசா ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க எந்த ஒரு தயக்கமும் இல்லாத தைரியமா இறங்கலாம். உங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கோ இல்ல முதலீடு பண்றதுக்கோ நிறைய பேர் அவங்களாவே முன் வருவாங்க. உங்களை நம்பி எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்கலாங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை சமுதாயத்துல உங்களுக்கு உருவாகும். நீங்க செய்யற தொழில நீங்க தான் இனிமே முடிசூடா ராஜா. உங்க போட்டியாளர்கள் எல்லாம் உங்களை பார்த்து மிரண்டு போற அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்க போகுது. இந்த நல்ல நேரத்துல நீங்க மறக்க கூடாத ஒரு விஷயம் இருக்கு. நீங்க எவ்வளவு தூரம் உயரத்துக்கு போனாலும் உங்க பழைய கஷ்டங்களை என்னைக்குமே மறந்துடாதீங்க. நீங்க கஷ்டப்பட்ட நேரத்துல உங்களுக்கு ஒரு வாய் சாப்பாடு போட்டவங்களையோ இல்ல ஆறுதலா 2 வார்த்தை பேசினவங்களையோ எப்பவுமே நெஞ்சத்துல வச்சுக்கோங்க. அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிய எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம திரும்ப செய்யுங்க. உங்க நன்றி உணர்வு தான் உங்க செல்வத்தை மேலும் மேலும் பெருக்க போகுது. அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய பெரிய லாபத்துல ஒரு சிறு பங்கு ஏழை எளியவங்களுக்கோ இல்ல ஆதரவற்ற குழந்தைகளுக்கோ கண்டிப்பா தர்மம் பண்ணுங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் உங்க அடுத்த தலைமுறைக்கும் சேர்த்து ஒரு பெரிய புண்ணியத்தை அரணாக சேர்த்து வைக்கும். இயற்கை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் போது நீங்களும் தாராளமா கொடுக்க பழகுங்க. அதுதான் உங்க அதிர்ஷ்டத்தை நிரந்தரமா தக்க வைக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு நான் கடைசியா சொல்லிக்க விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான். இவ்வளவு நேரம் நான் சொன்ன இந்த 7 அறிகுறிகள்ல இல்லாத 2 உங்களுக்கு இப்பவே நடக்க ஆரம்பிச்சிருந்தா கூட உங்களுக்கான பொற்காலம் தொடங்கிடுச்சுன்னு முழுசா நம்புங்க. யார்கிட்டையும் போய் உங்க கஷ்டத்தை சொல்லி இனிமே புலம்பாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபாரமான சக்தியை நீங்க முழுசா நம்பணும். இந்த ஜூலை 10ஆம் தேதிக்கு மேல உங்க வாழ்க்கையில நடக்க போறது வெறும் மாற்றம் கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய மறுபிறவி. இத்தனை காரணமா குப்பையில கிடந்த மாணிக்கமா இருந்த நீங்க இனிமே மகுடத்துல வச்சு அழகு பாக்குற அளவுக்கு ஜொலிக்க போறீங்க. உங்க கண்ணீருக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய விடை கிடைக்க போகுது. இனிமே நீங்க எடுக்க போற ஒவ்வொரு அடியும் உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும். உங்க பிள்ளைங்க, உங்க குடும்பம், உங்க தொழில் எல்லாமே எந்த குறையில் இல்லாம செழிப்பா வளர போகுது. அதனால எந்த ஒரு சின்ன தயக்கமும் இல்லாம முழு தைரியத்தோட உங்க வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. தினமும் காலையில எழுந்ததும் என் கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடுச்சு, என் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா மாறிடுச்சுன்னு உங்களுக்கு நீங்களே ஆழமா சொல்லிக்கோங்க. இந்த நேர்மறையான எண்ணம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாயத்தை செய்யும். உங்க குலதெய்வம் எப்பவுமே உங்களுக்கு வரமாக இருந்து உங்களை எல்லா ஆபத்துகள்ல இருந்தும் காப்பாத்தும். இந்த பதிவுல நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையை விதைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த நம்பிக்கையை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்க எல்லாரோட வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய வெளிச்சம் வரணும், எல்லா செல்வங்களும் உங்களுக்கு குறைவில்லாம கிடைக்கணும்னு நான் மனசார இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த ஜூலை 10ஆம் தேதி உங்க தலையெழுத்தையே மாத்தி ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. தைரியமா இருங்க. உங்களுக்கான வெற்றி 100% உறுதி செய்யப்பட்டுடுச்சு. எல்லாமே இனிமே நல்லதாதான் நடக்கும். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.